கருப்பாயின்னு ஒரு பெண்ணு. வாங்க வாடா. என்னடா ஐயா, நாங்கள் அநாத குழந்தைகள் என்று சொல்வதை விட அரசு குழந்தைகள் என்று சொல்வதை நான் பெருமிதம் கொள்கிறேன். என்று சொல்வதை விட அரசு குழந்தைகள் என்று சொல்வதை நான் பெருமிதம் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி வயலோகம் என்ற பக்கத்து கிராமத்தில் அகரப்பட்டியில் சாதி கலவரத்தினால் எங்க அம்மா வேலைக்கு போன இடத்துல கொண்டுட்டாங்க. எங்க அப்பா அதே நினைச்சு மைண்டு சேஞ்ச் ஆகி எங்க அப்பா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஆனா நாங்க 4 பேர். எனக்கு 7 வயசு இருக்கும், எங்க அக்காவுக்கு 12 வயசு, என் தம்பிக்கு ஒரு 5 வயசு, என் தங்கச்சிக்கு 1 வயசு கூட ஆகலை. எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 4 பேரும் அனாதை நின்ன சார். அப்போக்கி எங்கள் ஒரு ஹாஸ்டலில் எங்களை கொண்டே சேர்த்து விட்டாங்க. ஐயா, உங்களை யாரையா படிக்க வச்சது? என் தகப்பனார் தான். ஆனால் என்ன யார் படிக்க வைக்கிறான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? என் தம்பி 9th பாதியோட முடிச்சுட்டு அவன் என்னை படிக்க வைக்கிறாயா? என்ன என் செய்யும்? அவன்கிட்ட நான் கேட்டேன், நான் தானே அக்கா, நான் உன்னையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன், நீ படிக்க போன தம்பின்னு சொன்னதுக்கு அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? நான் படித்தா எனக்கு மட்டும்தாக்கா பெருமை, ஆனால் நீ படிச்சானா அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துக்கே பெருமை. எங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிற வரையும் தான் சார் அது சொந்த வீடு எல்லாமே. எனக்கு அதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஹாஸ்டல் பேர் என்னப்பா? சமூக நலத்துறையின் கீழ் சத்யா அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் படிச்சுக்கிட்டு வர்றேன். 11 வருஷமா அந்த ஹாஸ்டலில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாதி கொடுமையை ஒழிச்சாதான் இருவரை நம்ம இந்தியா வல்லரசு ஆகும். பெண்களா பிறந்தது சாக பொருட்களையா, சாதிக்க தான் பிறந்திருக்கோம். பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சோம்னு தான் இருக்கணும். நல்லா யோசிக்கங்க. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தான் இருக்கணும், தமிழர்களாகத்தான் இருக்கணும். ஆனால் என்ன நடந்து போச்சு, ஜாதியத்தை நாம் பந்தயம் போட்டு வச்சுக்கிட்டோம், பதியம் போட்டு வச்சுக்கிட்டோம். அதனால் இந்த ஊருக்குள்ளே ஜாதி தேவையா? லட்சுமின்னு ஒரு குழந்தை, உன் கதையை சொல்லுடா. 4 வயசு இருக்கு எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன். அப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப வரையில் குறுக்கு பாதையில் போயிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் என்னை அம்மாட்ட கூட்டி போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டி போயிட்டாங்க, அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன், அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. டே, இந்த பிள்ளைய கண்ணு நோண்டி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, கை காலெல்லாம் உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, நமக்கு நிறையா வசூலாகும், கண்ணை விற்றா நமக்கு நல்லா வசதியாக நிறையா வாழலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நான் பயந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன். ஒருத்தவங்க வழியில் வந்திருக்காங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. அவங்க அப்புறம் ஒவ்வொரு ஊராக கூட்டி போய் இது உங்கள் ஊரா இது உங்கள் ஊரான்னு காமிச்சாங்க. நான் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஊர் வந்துச்சு விராலிமலை. அதான் விராலிமலை. அந்த ஊரில் ஸ்கூல் இருந்துச்சியா, அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸ்கூல் இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்கூல் இருக்க ஊரை எங்கள் ஊர் சொல்லிட்டு. உனக்கு 4 வயசு? சரி. அவங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட விட்டாங்க. ஹெட்மாஸ்டர் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சரி. ஹெட்மாஸ்டர் நீ யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் நடந்ததை நான் சொன்னேன். அப்புறம் ஆசிரமத்தில் போய் விட்டாங்க. இந்த ஆசிரமா? வெள்ளையம்மா வள்ளலார் ஆசிரமம். வள்ளலார் ஆசிரமா? சரி. அங்கே தான் நான் 10 வருஷமாக வளர்ந்துட்டு வரேன். எங்கள் அம்மா பேர் மேரியா. உங்கள் அம்மா பேர் மேரி? சரி. எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். எங்கள் அண்ணன் பேர் பாஸ்கர். பாஸ்கர். எங்கள் அக்கா பேர் ஜான்சி ராணி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் டிவி நேயர்கள், இந்த பெண்ணை இப்ப பார்க்கிற நேயர்கள், எங்காவது இவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிச்சயமா. அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள்.